ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கப்படும் போது நான் பேசுறதல்ல, நீர் பேசும். நீங்க பேசும் பொழுது நாங்கள் அதை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். எங்கள் உள்ளங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படட்டும். வசனத்தை அனுப்பி நாம் குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கீங்களே, அந்த பரிசுத்த வசனத்தை அனுப்பி எங்களை குணப்படுத்துகிறாங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. திரும்பவும் நாம் அதை வாசிக்கும் பொழுது பாருங்க, ரொம்ப இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த உலகத்துல சாட்சியா வாழணுங்கிறது தான் தேவனுடைய பிரதான கட்டளை. அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை எதுக்காக உண்டாக்கினார்? தன் சித்தத்தை செய்யும்படி, தன் நோக்கத்தை நிறைவேற்றும்படி, தனக்காக ஒரு ஆராதனை செய்யும்படி கடவுள் மனுஷனை ஏற்படுத்தினார். ஆனா அவன் என்ன செஞ்சான்? பாவம் செய்து என்ன பண்ணான்? அந்த மகிமையை இழந்து போனான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பூமியில மனுஷனை என்ன பண்ணக்கூடாது, ஒருவனை கூட உயிரோட வைக்க கூடாது. ஒருவனை கூட. மகேந்திரன் கொஞ்சம் முகம் தருமறி உட்கார் பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல அப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க, மனுஷன் இந்த ஊர்ல என்ன பண்ணக்கூடாது, வைக்கவே கூடாது. உலகத்துல அவனை அழிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவனை அழிக்கிறதுக்கான திட்டம் போடும்போது அதுல ஒரே ஒரு மனிதன், நோவா அப்படிங்கிற பரிசுத்தவானை கண்டார். அவர் மூலமா அடுத்த உலகத்தை கடவுள் உருவாக்கினார். உருவாக்கின பிறகு அதுக்கு பிறகு பாவம் இருக்குமானால் பாவம் 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 இப்படியே வந்துச்சு. இப்ப கர்த்தர் எதுக்காக புது உலகத்தை உருவாக்கணும், அந்த உலகத்தை அழிக்கணும் அப்படின்னா, அந்த உலகத்துல நிறைய பாவம் இருந்துச்சு. அதனால அந்த உலகத்தை அழிச்சார். புதிய உலகத்துல பாவம் வரக்கூடாதுங்க புதிய ஒரு மெத்தேட் அவர் கொண்டு வந்தார். ஆனா புதிய உலகத்துக்கு என்ன இருந்துச்சு? பாவம் வந்துருச்சு. இந்த பாவத்துக்காக தான் பிரஜாபதியாய் கர்த்தர் மாறினார். அல்லேலூயா. இந்த பாவத்தை மீட்கும் பொருளாக தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு மனித அவதாரம் எடுத்தார். அல்லேலூயா. ஒருவனும் கெட்டு போவது சித்தமில்லை என்று சொல்லி பரலோக மேன்மையை விட்டு தம் தேவ சித்தத்தை, தன் தகப்பன் சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்ற யாரால முடியும் அப்படின்னா, யாரால முடியும்? தன் பிள்ளையால முடியும்னு சொல்லிதான் ஏக பலியாய் தன் குமாரனே இந்த உலகத்துக்கு வந்து உலக பாவத்திற்காக, ஆதாம் செய்த பாவம் உலக அத்தனை பாவத்தையும் ஒரே ஆட்டுக்குட்டியானவராய் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவராய் என்ன பண்ண, எல்லா பாவத்தையும் கழுவிட்டாரு. கழுவின பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா, திரும்பி உலகத்துல பாவம் இருக்கிறபடினாலே அவர் கொடுக்கப்பட்ட எவ்வளவு நாள் இருக்கணும் இந்த பூமியில? 33 வருஷம் தான். அதுக்கு பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கட்டளை எடுக்கிறதாவது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்க. பிதாகுமாரன் என்ன பண்றாரு? உங்களுக்கு கிட்ட பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கிட்ட கட்டளைகளை அவர்கள் கை கொள்ளும்படியாக நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துட்டு பரலோகம் அவரு போயிட்டாரு. இப்ப திரும்பி என்ன பண்ணுவாரு? பரலோகத்துல இருந்து அவரு வரப்போகிறார். அவர் வருகைக்கு எதிர்கொண்டுதான் நாம என்ன செய்யறோம்? ஆயத்தமா இருக்கிறோம். என்ன செய்யறோம்? அவர் வருகைக்கு எதிர்கொண்டு எப்படி ஆயத்தமா இருக்கிறோம்? பக்கத்துல இருக்கவங்க தூங்கினாங்கன்னா தட்டி, தூங்காதீங்கக்கா ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க தட்டி சொல்லுங்க, தப்பே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூங்குற ஆவியெல்லாம் எழுந்திருங்க இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அப்ப அவர் திரும்பி என்ன பண்ண போறாரு? வருவேன் என்று வாக்கு கொடுத்தார். அவர் வருகைக்கு ஆரம்பமா தான் நம்ம செய்யற சாக்கிரமந்தை திருவிருந்து எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம்? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு வரப்போகிறார், அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக மீண்டு வருவார்ங்கிறத ஞாபகப்படுத்தும்படியாதான் அவர் இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கிறார். அப்ப ஆண்டவர் திரும்பியும் வருவார் என்கிற எண்ணங்களோடு, நோக்கத்தோடு, சிந்தனையோடு சபை என்ன பண்ணுது? கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறது. சரிங்களா? இப்ப காத்திருக்கிறது இதோட நின்றுச்சா? அப்ப காத்திருந்தா பரலோகம் போயிடலாமான்னா முடியாது. காத்திருந்தா பரலோகம் போயிடலாமான்னா, சபைக்கு போனா பரலோகம் போயிடலாமா? ஞானஸ்தானம் எடுத்தா பரலோகம் போயிடலாமா? இங்க போனா பரலோகம் போயிடலாமான்னா அப்படி போக முடியாது. எப்ப பரலோகம் போக முடியும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எப்ப நீங்க பரலோகம் போக முடியும், எப்ப நீங்க பரலோகத்துக்கு நேராக நிக்க முடியும் அப்படின்னா, நீங்க ஆண்டவர் சொல்லுகிறபடி
வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்ப பரலோகம் போக முடியும்? சரிங்களா? அதான் இம்மையிலும் மறுமையிலும் மேய்ச்சலை கண்டடைவாய் அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்ன பண்றது? அப்ப நீங்க மேய்ச்சலை கண்டடைய போறீங்க. அதுக்காக தான் கர்த்தர் இங்க எழுதுறாரு, உங்கள் கிரியைகளை கண்டு பிதா பரலோகம் மகிமைப்பட வேண்டும். உங்கள் கிரியைகளை கண்டு பரலோகம், கொஞ்சம் சவுண்ட் மட்டும் இது பண்ணீங்க, 3 சத்தம் வருது. நம்ம கிரியைகளை பார்த்து தேவன் மகிமைப்பட போகிறார். போன வாரம் நம்ம பார்த்த பிரசங்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம். அந்த விசுவாசம் யாக்கோபின் புத்தகம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல யாக்கோபுல 1ஆம் அதிகாரம் வாசி பார்த்தீங்கன்னா, யாக்கோபு கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று எழுதி பாருங்க. அப்படியே பாருங்க, ஒருவன் உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு, அந்த வசந்த வாசிங்க பார்ப்போம். 2ஆம் கொடாவிட்டால் அப்படியே விசுவாசமும் கிரியையில் இல்லாதிருந்தால் தன்னைத்தானே செத்ததா இருக்கும். ஒருவன் உண்டு கிரியை இல்லாமல் காண்பி என்பானே. தேவன் ஒருவன் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. அதாவது விசுவாசிப்பான், கிரியை இல்லாது. அப்ப விசுவாசி என்ன பண்ணும்? விசுவாசிக்க அவனுக்கு என்ன இருக்காது? கிரியை இருக்காது. இன்னைக்கு யார் பிசாசு, யார் ஏசப்பா புள்ளங்கிறது நம்ம பார்க்க தான் போறோம். அல்லேலூயா, வாசிங்க. வீணான மனுஷனு கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் செலுத்தின போது கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டதற்கும் விசுவாசத்துக்கும் அவன் செய்த கிரியை தான். விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நிக்கல, அதுக்கு மிஞ்சின ஒரு கிரியை செய்தான். அவன் தன்னுடைய கிரியை என்றால் நம்ம வாழ்ற வாழ்க்கை தான். அல்லேலூயா. அடுத்து அதுதான் இங்க சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16 வசனம். உங்க கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தேவன் என்ன பண்ண போறாரு? மகிமைப்பட போறா. இந்த உலகத்துக்கு நீங்க என்னவா போறீங்க? வெளிச்சத்தின் மக்களாய் மாற போறீங்க. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருப்பீர்கள். பூமிக்கு சொல்லுங்க பாப்போம், பூமிக்கு உப்பு அப்படிங்கிறார். 2வது வசனம், நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருப்பீங்க அப்படின்னு. பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சமா இருக்கீங்க அப்படின்றாரு. எப்பொழுதும் பிதாவை பற்றி பேசும் இயேசு கிறிஸ்து, எப்பொழுதும் பிதாவை பற்றியே பேசுகிற இயேசு கிறிஸ்து. அவர் வாழ்ந்த 33 வருடத்துல 3 வருடங்கள் அவர் இந்த உலகத்துல சுடர் வீசும் பொழுது, ஊழியத்தை செய்யும் பொழுது, அவர் பேசுறது எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுவார். அவர் பேசுறதெல்லாம் ஸ்லோவா பேசுறதுதானே ரொம்ப முக்கியமான வசனங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை அவர் பேசுறது எல்லாமே எதை பத்தி பேசுவாரா? ஏசப்பா தன் பிதா, தன் பிதா, தன் பிதா, தன் பிதா, தன் பிதா, தன் பிதா. ஏன் அவர் தன் பிதாவை காட்டுகிறார்? அல்லேலூயா. நீங்க வாசி பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் இவைகளை நான் உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு என்னது சொல்றேன்? உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், அனுப்புவேன். இல்ல நீங்க 6 வசனம் வாசிக்கிறோமா? 16 வாசிக்கிறியோ? 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு போக முடியாது. அதாவது பரலோகத்துக்கு என்னை இல்லாமல் போக முடியாது. அடுத்து வாசிங்க. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.
இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டு இருக்கிறீர்கள் என்றார். இது முதல் நீங்க நீ பாக்குறீங்க, பிதாவையும் நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. பிதாவை எங்க பாக்குறீங்க? பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, பிதாவையும் பாக்குறப்பா, எங்களுக்கு பிதா எங்க இருக்கிறாரு காட்டுங்க அப்படிங்கிறாரு. கேள்விதானே இது? நல்ல கேள்விதானே? நீங்க என்ன பண்றீங்க? பிதா பிதான்னு பேசுறீங்க. பிதா எங்கன்னு கேட்டா இங்கதான் இருக்கிறாருங்கிறீங்க. அந்த பிதா எங்க இருக்கிறாரு எங்களுக்கு கொஞ்சம் காமிங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருக்கிறேனே, நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் என் பிதாவையும் பார்க்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பார்க்கிற நீ பிதாவையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? அப்ப பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றோடு ஒன்றாவே என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க, கனெக்ட்ல இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவத்துக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. பிதாவோடு எப்படி கிறிஸ்துவுக்கு ஒரு கனெக்ட் இருக்கோ, அதே போல நமக்கும் கிறிஸ்துவுக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்ப பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை இயேசு செய்கிறது போல, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவ பிரதான திட்டமே. அல்லேலூயா. நான் வேற பிதா வேற அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஆண்டவர் பிதா இப்படி இருக்கிறாரோ அதை போலதான் நான் இருப்பேன். அப்ப பிதாவுடைய அடிச்சுவடுகளை தவறாம செஞ்சவர் தான் இயேசுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 9 வசனம் வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. பிலிப்புவே, இவ்வளவு காலமாய் உங்களோடு இருந்தும் நீ என்ன அறியவில்லையா? என்னை கண்டவன் என் பிதாவையும் கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காமியும் என்று நீ எப்படி சொல்லுவாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசம் பண்ணுகிற பிதாவானவர் இந்த கிரியைகளை செய்து வருகிறார். எந்த கிரியைகளை செய்து வருகிறார்? நற்கிரியைகளை செய்து வருகிறார். அப்ப யார் இருந்தா அந்த நற்கிரியை நமக்குள்ள வரும்? பிதா எப்படி இயேசுவோடு இணைந்திருக்கிறாரோ, நீங்களும் நானும் இயேசுவோடு இணைந்திருந்தால் மட்டுமே தான் நற்கிரியைகள் வரும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இணைக்கப்படுறதில்லை. அவர் நுகத்தை உங்கள் மேல் நீங்கள் என்ன பண்ணணும்? ஏற்றணும். அவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அப்பதான் உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நுகத்தை உங்கள் மேல், அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார். உங்க நுகத்தை என்ன பண்ணும்? அவர் மேல ஏற்றி, அல்லேலூயா, அவரிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. கவனிங்க, உங்க கிரியைகளினாலேதான் நீங்கள் பிதாவை என்ன பண்ண முடியும்? உலகத்துக்கு, குமாரன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு நீங்கள் காட்ட முடியும். அதனாலதான் அவர் சொல்லுவார், யோவான் 15:9-10 வாசிப்பாருங்க. 15:9-10 வாசிங்களேன். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் என்ன பண்றேன்? அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொள்ளுகிறபடி போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் எப்படி பிதாவின் கட்டளைகளை கீழ்ப்படிந்து வாழ்றது போல இருக்கிறனோ, எனக்கும் பிதாவுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, எனக்கும் பிதாவுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது போல நீங்க என் அன்புல நிலைத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா என் கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அதனாலதான் மத்தேயுல நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் மத்தேயுல பாத்தீங்களா 10:40-41 வாசிச்சு பாருங்களேன். 10:40-41 வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் என் வலது பாசத்திலும் 9:10 வாசிக்கிறீங்க. 10:9 உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்ப யாரை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாரு? கவனிங்க, மக்கள் யாரை ஏற்றுக்கொள்ளணுமா? இயேசுவையா பிதாவையா?
யாரை ஏற்றுக்கொள்ளணும்? மனிதர்கள் இந்த உலகத்துல யாரை ஏற்றுக்கொள்ளணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுமா, பிதாவை ஏற்றுக்கொள்ளணுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பிதாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வசனம் தான் சொல்லுது, ஒன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன். நீங்க என்ன சொல்லுது வசனம்? ஒன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன். அப்ப எப்படி பிதா இயேசுவை போல இருக்கிறாரோ, இயேசுவை போல நீங்களும் தான் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க இந்த உலகத்தில். அப்ப கிரியை எப்படி இருக்கணும்? இயேசுவோட கிரியை கொஞ்சமாவது உங்ககிட்டயும் எங்கிட்டயும் இருக்கணுங்கிறத கடவுள் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நம்மளுடைய கிரியை இருக்கு, கிரியை இருக்கு, கிரியை இருக்குன்னு சொல்றோம். கிரியை இல்லாத விசுவாசமும் நம்பிக்கையும் செத்ததா இருக்குது. ஐயா புரியுது? சும்மா நாடகம் போட்டு நடிச்சுக்கிட்டு ஏசப்பா புள்ளன்னு வாழ்றதை காட்டிலும் கொஞ்சமாவது உண்மையா இருந்து பார்ப்போமே, கொஞ்சமாவது உண்மையா இருந்து பார்ப்போமே. எப்படி பிதாவோடு கிறிஸ்து ஒன்றா இருக்கிறாரோ, நான் கிறிஸ்துவோடு ஒன்றா இருக்க நான் திருச்சபைக்கு நான் கற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப உங்களை பார்க்கறவங்க யாரை பார்க்கணும்? உங்களை பார்க்கறாங்க, உங்களை பார்த்து யாரை பார்க்கணும்? சந்திராமா தெரியணுமா, இயேசுநாதர் தெரியணுமா? அந்த குணாதிசயம் சொல்றேன், அந்த கிரியை சொல்றேன். நீங்க ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாருன்னு ஆண்டவருடைய அடிச்சு உடல் போய் படிங்க. வீட்டுல போயிட்டு இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில வாழ்ந்தார் என்பதை புதிய ஏற்பாட்டில் போய் படிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்தை வீட்டுல போய் படிங்க. இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார், இயேசுக்குள்ள இருந்த தன்மை எப்படிப்பட்டதா இருந்துச்சு, அந்த தன்மை எனக்குள்ள வந்தாதானே பரலோக மகிமைப்படும். பிரசங்கம் கேட்கறது முக்கியம் இல்லைங்க, பிரசங்கிறது ரொம்ப முக்கியம். நான் பிரசங்கம் பண்றேன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லை, பிரசங்கம் கேட்கறது ரொம்ப முக்கியம் இல்லை. கிரியைனால உன்ன நடப்பிச்சிங்க, கிரியைனால என்ன செஞ்சீங்க? உங்க ஆண்டவர் கேட்கறது உங்களை என்னையும் பார்த்து என்ன கேட்கிறா? நம்ம எல்லா பிரசங்கத்தை கேட்கிறோம். நம்ம நீதி உள்ளவனா இருக்கிறோமா, பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறோமா? நான் தான் வந்த உடனே சொன்னேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஜெபம் பண்ணிட்டு போனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? அப்போ உங்க வாழ்க்கையில அந்த நுகம் பிணிக்கப்பட்டுதான் இருக்கிறது, உலகம் உங்களுக்குள்ளதானே இருக்குது. எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் சொல்ல வாக்க கேட்டு அது தெய்வ வாக்கா எண்ணி, அது உயிர் மூச்சா எண்ணி, அது பேச்சா எண்ணி, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்லிட்டாரே நான் செய்வோன்னு சொல்லியிருக்கீங்க? மரணமே வந்தாலும் அவர் சொன்ன இடத்துக்கு போயிருக்கீங்களா? பரிசுத்தவான்கள் இன்னைக்கு பல சாதனைகளை படைச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஏமாத்துறாங்க கிறிஸ்தவத்தை வச்சுக்கிட்டு, சர்ச்சின்னு ஒண்ணு கட்டி வச்சுக்கிட்டு சர்ச்சில் ஆராதிச்சுட்டு அப்படியே போகிறதுக்காகலாம் வர. இது கோயில் இல்லை. அல்லேலூயா. உங்களை உருவாக்குற ஒரு பற்றடி நினைச்சிக்கங்க, உங்களை உருவாக்குற ஒரு இடம் நினைச்சிக்கங்க. ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க தானே, இனிமே எந்த மதத்துக்கு போக மாட்டீங்க தானே. ஆண்டவர் தானே உங்க கடவுள், அப்ப அவரை தானே நீங்க பின்பற்றணும். அப்படி பின்பற்றாம நான் சொல்லட்டுங்களா, ஆண்டவர் இல்லாமல் நீங்கள் எதை பின்பற்றினாலும் அது விக்கிரகம் தானே. ஆண்டவர் இல்லாமல் நீங்க பணத்து மேல வச்சாலும் அதுக்கு பேர் விக்கிரகம் தான், ஒரு பொண்ணு மேல வச்சாலும் அதுக்கு பேர் விக்கிரகம் தான், ஒரு பையன் மேல வச்சாலும் அதுக்கு பேர் விக்கிரகம் தான், ஒரு நகை மேல வச்சாலும் அதுக்கு பேர் விக்கிரகம் தான், இந்த மண்ணு மேல வச்சாலும் விக்கிரகம் தான். எது மேல அதிக ஆசை நீ வைக்கிறியோ ஆண்டவரை அல்லாமல் அதுக்கு பேர் விக்கிரகம் தாயா. நீ தெரிந்தோ தெரியாமலோ இல்ல, தெரிஞ்சே விக்கிரக ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்க வீட்டுல. தெரிஞ்சே ஆசை எங்க போகுது? ஆசை எங்க போகுது? பொருள் மேல போகுதில்ல, அது விக்கிரகம் தாங்க. விக்கிரகம் நீங்க என்ன நினைச்சீங்க, இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க அதான் விக்கிரகம்? அது இல்ல. விக்கிரகம் மீன் ஆண்டவரை அல்லாமல் நேசிக்கிறீங்களே ஒரு ஆளை, அதுதான் விக்கிரகம். அப்ப நீ அதை நேசிக்கும் போது அது என்னவா மாறுது? விக்கிரகமாய் மாறுது. தெரிந்தோ தெரியாமலோ இல்லோ, தெரிஞ்சே நீங்க விக்கிரகத்தை ஆராதனை செய்து கொண்டு வருறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நீங்க இந்த சர்ச்சை முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு உங்களை எது பிடிக்குது? விக்கிரகம் பிடிக்குது. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், வாசிச்சு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு 20ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்க பார்ப்போம். மத்தேயு 20 கடைசி 2 வசனங்களை வாசிக்க பார்ப்போம். இல்ல 19 கடைசி 2 வசனம். ஓகே, அல்லேலூயா. 27 வாசிங்க. அப்போது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதற்கு மறு ஜென்ம காலத்தில், வாசிக்க பார்ப்போம், மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களையும் நியாயத்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்க கேட்கிறாங்க, நாங்க உங்களை பின்பற்றி வருகிறோமே, உங்களே கெதி கெதின்னு கிடைக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எப்பா, இதை காட்டில் மகிமையான ஒரு இடம் உனக்கு கிடைக்கும். 12 சிங்காசனத்தை கொடுப்பேன், அங்க வந்து மக்களை நியாய்ந்து இருக்கிற இடத்துல நீங்க உட்கார்ந்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ கேட்கிற என்ன வேணும், என்ன வேணும்? என் நாமத்து, என் பேரு நிமித்தம், என் பேர் மூலமா ஒருவன் வீட்டையாவது, வீட்டையாவது சொல்லுங்க, ஒருவன் வீட்டையாவது. உங்க ஆசனம் எதுல இருக்கு? வீடு மேல. வீட்டையாவது, வீட்டையாவது. அல்லேலூயா சொல்லுங்க. அதை விடாத வரைக்கும் ஆண்டவருடைய 100 தனியான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. அதனாலதான் பேதுரு மீனை விட்டான், போட்டை விட்டான், வலைய விட்டான். விட்டான் வீட்டையாவது. வாசிங்க அடுத்தது. சகோதரையாவது. யார? சகோதரன் சகோதரி இருக்கீங்கல்ல, பொண்ணே தங்கமே சகோதரன். ஏங்க அண்ணன் தம்பி கூட இருந்தாதாங்க, அக்கா தங்கச்சி கூட இருந்தாதான் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு அப்புறமா தெரியும். தெரியும் பாருங்க. சகோதரியாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ. விட்டவன் எவனோ என்ன சொல்லுங்க? விட்டவன் எவனோ. ஏசப்பா புள்ளியா வந்துட்டு எதையும் விட மாட்டேன். ஏசப்பா புள்ளியா வந்துட்டீங்க, உங்க குலதெய்வம் யாரு? எங்க குலதெய்வம் அவருன்னு பாட்டு பாடுவீங்க. ஆனா குலதெய்வம் யாரு? வீடு வாச, சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, தாய் மாமன், தாய் வீட்டுக்காரன், அவன் இவன், அப்படியே என்ன பொங்குது பாசம் உங்களுக்கு. ஏண்டா சர்ச்சுக்கு வரல? தாய் மாமா வந்திருக்காரு, கறி வாங்கி சாமிச்சு கொடுக்குறாங்களாம். ஏண்டா சர்ச்சுக்கு வரல? என் பொண்ணு வந்திருக்கு, அதனால விட்டுட்டு வர முடியல தனியா. இல்லையா? இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? ஏன் சர்ச்சுக்கு வரல? ஐயோ அவரு முக்கியம். அல்லேலூயா. கவனிங்க, விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய். சொல்லுங்க பாப்பா, எத்தனை தனை? 100 தனை அடைந்து நித்திய ஜீவனையும் சுகந்தெடுத்து கொள்ளுவான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா தூங்குறீங்க பாத்தீங்களா? தூக்கம் வருது பாத்தீங்களா உங்களுக்கு? ஏன்னாது இதெல்லாம் விட்டவனுக்கு 100 தனை எங்க கிடைக்குமா? பூமியில கிடைக்குமா? பரலோகத்துல என்ன கிடைக்குமா? நித்திய ஜீவன் கிடைக்குமா? அப்ப பேதுரு கேட்கிறான், நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வரோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் விட்டுட்டு போற ஊழியத்துக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. ஊழியம் அவருடைய கட்டளை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உட்காந்து சோத்திரம் பரிசுத்தமா? எதை விட்ட? விட வேண்டியதை விடுங்க, பெற வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். உள்ள வெளிச்சம் வந்தாலும் இருள் போகும். வெளிச்சத்தை உள்ள கூப்பிடுங்க, இருள் தானா போகும், தானா போகும். அப்ப விட வேண்டியவர்களை என்னென்ன நீங்க உங்களுக்கு தான் தெரியும் எதை விடணும்னு. ஏன்னா நான் வந்து யாரையும் பார்க்க முடியாது, நீங்க வந்து என்ன பார்க்க முடியாது. ஆனா ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் தான் வந்த உடனே சொன்னேன், மனுஷங்கிட்ட கூட நீங்க நடிச்சுக்குங்க, கர்த்தர்ட்ட நடிச்சிடாதீங்க, ரொம்ப பாவம். மனுஷன் கூட ஏமாத்துங்க, பரவாயில்ல, மனுஷன் தானே. ஆனா கர்த்தரை ஏமாத்திடாதீங்க, அவர் ரொம்ப டேஞ்சர் ஒன்றுக்கு போயிடுங்க. அதனாலதான் பாவங்களை மறைக்கிறவன் பாடிவிட மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதை நினைக்கிறார் அப்படின்னா, நற்கிரியைகளை உங்ககிட்ட செய்ய நினைக்கிறார். நற்கிரியைகளை உங்கள்கிட்ட பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இந்த நற்கிரியைகள் உங்ககிட்ட இருந்தாதான் உலக மனிதர்கள் உள்ள வருவாங்க. இந்த நற்கிரியைகளை எதுக்கு? ஒண்ணு, நீ நல்லா இருக்கிறதுக்கு. 2, ஒரு கூட்ட ஜனத்தை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வருது. உங்களுக்கு தெரியல, ஒரு சுனாமி வந்தாதான் கிறிஸ்துவம் ரசிக்கப்படும் இருக்கு. அதனாலதான் கர்த்தர் சுனாமி கொடுப்பாரு. கவனிங்க, என்ன 2 பேரும் குஷி பேசிக்கிறீங்க? அல்லேலூயா. விட்டவன் எவனோ. போனுக்குன்னு வந்தா எல்லாத்தையும் தூக்கி வரீங்க இயேசுவின் நாமத்தினால. இல்ல விடணும், விட்டா மட்டும்தான். ஆமாங்க, நிறைய நிறைய ஆண்டவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து நிறைய வச்சிருப்பாரு. இப்படி வாழணும் அப்படி வாழணும்ன்றுவாரு. இன்னைக்கு யாருமே அப்படி வாழலையே. வாழாம நம்ம எப்படிங்க போய் கேட்க முடியும் ஆண்டவர்கிட்ட? இல்லைன்னா தயவுசெய்து சொல்ற, தப்பா நினைக்க வேணாம். ஆண்டவர் தான் வேணும்னா நெருப்பு நடக்கிறதுக்கு மேல நெருப்பு நடக்கிறான் பாருங்க, அதெல்லாம் சும்மா நடந்துடலாம். ஆனா ஆண்டவர் வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் நீங்க நினைப்பீங்க, ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, நம்ம காவடி எடுக்க தேவையில்லை, நெருப்பு மிரிக்க தேவையில்லை, அளவு குத்த தேவையில்லை, அதெல்லாம் கூட செஞ்சிடலாம் பிரதர், அதெல்லாம் கூட செஞ்சிடலாம். ஆனா பரிசுத்தம் வாழ்றது இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. நெருப்பு மிரிச்சிட்டு அவன் வந்து அப்படியே பரிசுத்தமா வந்துட்டானா? இருக்கானா? இல்லையே. ஆனா எதுவும் தேவையில்லை. ஆனா ஆண்டவருக்குள்ள நீ வாழணும்னா என்ன தேவை? கிரியை வேணும்.
உன் கிரியையை பார்க்கணும். உன் கிரியையும் செயல்பாடு உன்னுடைய எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்கா? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பிள்ளையா இருந்தீங்கன்னா இன்னிலேருந்து என்ன பண்றீங்க? என் கிரியை மூலமா என் பகுதியிலே ஒரு பெரிய மீட்பு உண்டாக வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து போனாரு, உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கிரியையினாலே இந்த உலகத்திற்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும். அம்மாவா இல்லையா? வெள்ளிக்கிழமைனா இந்துக்கள் எங்க போறாங்க? கோயிலுக்கு போறாங்க. செவ்வாய்க்கிழமை எங்க போறாங்க? இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை எங்க போறாங்க? தொழில் வைக்க போறாங்க. ஒரு நாள் லீவ் விட்டு. நீங்க எங்க போறீங்க? வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு வந்தீங்களா? சனிக்கிழமை சர்ச்சுக்கு வந்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தீங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க? சிலர் 9:30 சிலர் ஆகா அண்ணன் நடை பொண்ணு நடை போட்டுக்கிட்டு சபை பாட்டு ஒன்னாலும் பரவாயில்ல, அங்கேயிருந்து அங்கேயிருந்து பார்க்கணும் இருக்கும். கர்த்தர் அதுக்கு தான் ஃபுல் ஃபீட் எங்கே வச்சிருக்காரு இருக்கு. யாரெல்லாம் எப்படி வராங்கன்னு பார்த்துக்கடா. அந்த மாதிரி தான் ரொம்ப அப்படியே இல்லையா? பயம் இருக்கணும்ல நமக்கு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு தானே. ஆண்டவர்கிட்ட அப்போதானே அப்பான்ற உரிமையோடு பேச முடியும் உங்களால். ஏங்க ஏசப்பாட்ட வரீங்கன்னா கொஞ்சமாவது ஆசீர்வதிக்க பண்ணுமா இல்லையாங்க? தரித்திரம் போகணுமா இல்லையா? போனாதாங்க ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாங்க அர்த்தம். கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பு ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டா இந்த சோதனைலாம் வரும். அந்த சோதனைலாம் நமக்கு கதைக்கு ஆகாது. ஏசப்பாட்ட வந்தா ராஜாவோட புள்ளாமா அதெல்லாம் சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஏசப்பாட்ட வந்த துன்பம் வரும், வேதனை வரும். எல்லாம் ஏசப்பாட்ட வந்தாலும் சரி வரலாம் சரி, அது வரதான் போகுது. உன் தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, உன் தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏசு கிறிஸ்து 33 ஏசுனாரியா 33 வயசுல சாகணும்? அவர் தான் கடவுளாச்சு. அவர் 100 வயசு வரைக்கும் வாழ வேண்டியதான். இல்லைங்க, அவரு தலையில எழுதுனது 33 வருஷம் தான். ஏன் மார்ட்டின் பாஸ்டர் செத்து போட்டாரு? அவர் தலையில எழுதுனது இத்தனை தான். ஏன் அந்த பாஸ்டர் கொலை செய்யப்பட்டார்? ஏன் அவன் வந்து காப்பாத்து? அவன் தலையில எழுதுனது அவ்வளவுதான். தலை எழுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நம்பணுமா இல்லையா? உன் தலை எழுத்து நீ கஷ்டப்படணும்னு இருக்கு. உன் தலை எழுத்து நீ இப்படி வாழணும் இருக்கு. உன் தலையெழுத்துல எழுதப்பட்டிருக்கு இந்த எழுத்து. இந்த எழுத்துல நீ எப்படி நிக்க போற? அதை நான் சொல்ல முடியும். உன் தலையில எழுதிருக்கு. இன்னைக்கு 6 மணிக்கு, இன்னைக்கு என்ன மாசம் இது? ஏப்ரல் மாசம். என்ன தேதி இன்னைக்கு? 13ஆம் தேதி 6 மணிக்கு மார்ட்டின் தலையிலே ஒரு மிகப்பெரிய கல் விழுவும் என்று, அதனால அவன் மூளை கலங்கி போய் செத்து போவான் அப்படின்னு எழுதப்பட்டுருச்சு. தள்ள எழுதிட்டாங்க. இப்ப யார் பிள்ளை ஆயிட்டேன்? நானு ஆண்டவர் பிள்ளை ஆயிட்டேன். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், எல்லாம் இருக்கிறேன். அந்த கல் விழுவும். கல் விழாதெல்லாம் இருக்காது. ஆனா நான் ஒரு ஸ்டெப் இந்தாண்ட போன திருப்பி விழுவும். மயிர் ஏழு தப்பிச்சையா. எந்த ஏழு தப்பிச்சா? மயிர் ஏழு தப்பிச்சா. எப்படியா? ஆண்டவர் அப்படி தடுத்து போட்டாரு பாருயா. சொல்லியா சொல்ல மாட்டியா? அதுதான் கிருபை. ஆனா நீ இயேசு ஏற்றுக்கொள்ளாம உலக வாழ்ல மண்டையில விழுவும் முத்து. ஐயோ ஆண்டவர் போட்டாரு. ஆண்டவரே போடுவார். சில வாழ்க்கையில ஆண்டவரே உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? புரியுதா உங்களுக்கு? வியாதி வருது, அது வருது, லொட்டு எதை குறித்தும் கவலைப்படாம போறதுதான் கிறிஸ்தவன். விஜயகாந்த் சொல்ல 6லயும் ஜாவும் 100லயும் ஜாவுங்கிறாரு. பயமே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கிரியையினாலே இந்த பகுதியை கிறிஸ்துவுக்கு நிறைவேற்றிருப்பு. 16 சபை இருக்கிறது முக்கியம் இல்லைங்க. 16 சபை இருக்கு. 16 சபையில என்ன கிரியை இருக்கு? ஒரு கிரியையில் அல்லேலூயா கோஷ்டி மட்டும்தான் கூடியிருக்கு. நான் பெரியவன், நீ சின்னவன், அவன் கேட்கறான், இது பண்றான், அது பண்றான். சபை என்ன பண்ணுது? சபைக்கு சபை போட்டி போட்டு தான் நிக்கிறானுங்க பாசங்க. எல்லா பாசம் செஞ்சு கிரியை செய்யட்டுமே. 16 பாஸ்டர் இருக்காங்க. 16 நல்லவங்க கேட்டவன் எல்லாம் கொடுங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணலாம்? ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுங்களாம். இயேசு சொன்னாருன்னு போட முடியுமா? முடியும். செயல்பட மாட்டாங்க. சோறு போட்டா காசு வேணுமா? சோறு போட்டா காசு வேணுமா? உன் புள்ள வந்தா நீ கறி குழம்பு வச்சு தரல. எங்கெங்கெல்லாம் போய் எடுக்கிற 5000 சாலிடா செலவு பண்ற. ஆனா ஒரு ஏழைக்கு இறங்குறதுக்கு வராது. அலங்காரம் சரியா செய்வ, ஆனா வராது. அப்ப கர்த்தர் என்ன பாக்குறான்னா, மலை மேல உள்ள பட்டணம் ஏன் மறைஞ்சிருக்குங்கிறாரு. சபை எது? மலை மேல் உள்ள பட்டணம். சபை எது? சொல்லுங்க பாப்போம். சபை எங்க இருக்கு? மலை மேல உள்ள பட்டணம். ஆனா சபை எங்க இருக்கு? மறைஞ்சிருக்கு. ஏன் சபை மறைஞ்சிருக்கு? சபையா மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தூங்காதம்மா. சபையா மறைக்கப்பட்டு நான் தூக்கம்மா. எதுக்குமா சபைக்கு வர? நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்குது. ஏன்னா கிரியை இருந்தா தான் வெளியே வரும். கிரியை தான். ஒரு நர்ஸ் இருக்காங்க, எப்போ நல்ல டெலிவரி பாக்குறாங்க, பேர் வருமா வெளில? ஒரு அக்கா இருக்காங்க நல்லவங்க, பேர் வருமா வரா? ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு, அவர் நல்ல சுவையான உணவு கொடுக்குறாரு,
கம்மியான ரேட்டு கொடுக்குறாரு, நியாயமா நடந்துக்கிறாரு, பேர் வருமா வெளில வராதா? வருமா வராதா? நல்ல ஒரு ஜாக்கெட் தைக்கிறாங்க ஒரு சகோதரி, அந்த நல்ல ஜாக்கெட் தைச்சு குறைஞ்ச விலைக்கு தான் கொடுக்குறாங்க, பேர் வருமா வராதா? நற்கிரியை செய்தால் ஆட்டோமேட்டிக்கா பேர் வெளியே வரும். இது ஏன் யார் செய்யணும்? கிறிஸ்துவர்களாகிய நம்ம தான் செய்யணும். கவனிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொக்கி சொக்கி உழுவுறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் தூக்கமே தெரியல, இது அவ்வளவு தூக்கம் முடியல, தூக்கம் அடுத்தவங்களையும் தூங்க வச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த கிரியை செய்யறதா சொன்னு வச்சுக்கலாம், அங்க தூக்கம் வரும். அதான் உங்க ஆவியெல்லாம் பகுத்தறிஞ்சிட்டு இருக்காரு ஆண்டவர். யாரெல்லாம் இப்படி கிரியை இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த கிரியையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். அப்போ உங்க கிரியை வெளிப்படணும்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? கிரியை செய்யற அளவுக்கு உங்களோட லைஃப் சேஞ்சா மாற்றத்தை உருவாக்கி. உங்க ஊர்ல யாரெல்லாம் கிரியை செய்யுங்க? உங்க நற்கிரியைகளை பார்த்து எத்தனை பேரும் உங்கள்கிட்ட வந்தாங்க? ஸ்திரியானவள் தன்னுடைய நடத்தையினாலே, வசனம் சொல்லுதுங்க, வார்த்தையினாலே. வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. பேதுருக்கு எழுதின நிருபம், பேதுருக்கு எழுதணும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், வாசிங்க பார்ப்போம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு என்ன படிந்திருங்கள்? கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு, அதுல யாராவது ஒரு ஆள் திருவசனத்துக்கு, யாரு உங்க வீட்டுக்காருக்கு திருவசனத்துக்கு என்ன பண்ண மாட்டாரு? கீழ்ப்படிய மாட்டாரு, மொட்டத்தனமா இருக்காரு, பயங்கரமான ஆளா இருக்காரு. கீழ்ப்படியாத இருந்தா பயபக்தியோடு கூடிய உங்க கற்புள்ள நடக்கை இருக்கு பாருங்க. கற்புள்ள நடக்கை சொல்லுங்க பாப்போம். கற்புள்ள நடக்கையிலும் அவர்கள் பார்த்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தான் போயிட்டு வரேன் நீ, ஆனா உன் குணம் மாறுக்கான்னு கேட்கறாரு உங்க வீட்டுக்காரு. மாறவே மாறாது பிரதர். ரைட்டு தான், நீ கூப்பிடுற சர்ச்சுக்கு நான் வரேன், நீ சர்ச்சுக்கு போய் என்ன கிழிச்சிட்ட, நான் வந்து கிழிக்கிறதுன்னு கேட்கிறாரு. யாரு? கணவர் கேட்கிறாரு. உங்களை எல்லாம் சொல்லவே இல்லை, வெளியே இருக்கிறவங்களை சொல்றேன். வெளில நிறைய சபை இருக்குல்ல, இப்போ உங்க வீட்டுக்காரர் நீங்க சபைக்கு கூப்பிடுறீங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டம் இருந்தா தானே நீ போய் கூப்பிடுவ, கஷ்டமா தான் இருக்கு. ஏங்க சர்ச்சுக்கு வாங்கலாம், நீ போ சர்ச்சுக்கு, நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? நீ போய் ஜெபம் பண்ணா போதும், உன் ஜபத்தை கேட்டு நான் ஆசீர்வதிச்சா போதும், நான் வரல. ஏன் வரமாட்டேன்? நீயே ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியா இருக்க, நீயே ஒரு நாளைக்கு என்ன பண்ற, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாளானைக்கு ஒரு மாதிரியா இருக்க. ஒன்ன பார்த்தா நானும் என்ன பண்றேன், சர்ச்சுக்கு வராதப்பே கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறேன், சர்ச்சுக்கு வந்து இன்னும் கெட்டுப்படுவோம் இருக்கு, நான் சர்ச்சுக்கு வரலன்றாங்க. நற்கிரியைகள், உங்க கற்புள்ள நற்கிரியைகளை பார்த்து, போதனை இன்றி, யார் இன்றி, யாரும் சொல்லலாம் தேவையில்லை, உபதேசம் போதனை இன்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்தி கொல்லப்படுவார்கள். புரிஞ்சுச்சா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப கிரியை என்ன பண்ணுது? பேச்சுலாம் இல்ல, செயல்பாடுலே அவன் ஆண்டவரை சொல்லிடுறான். செயல்பாடு. ஒருத்தன் சர்ச்சுக்கு வரணும், ஒரு புறஜாதியார் உள்ள வரணும், சுவிசேஷம் நீங்கள் அறிவிக்கப்படணும். நீங்க எப்படி இருக்கணும்? முதல்ல ஒரு சுவிசேஷம் உள்ள அறிவிக்கப்படணும், ஒரு 1000 பேர் ரட்சிக்கப்படணும் கிள்ளையில. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஏசு நல்லவர், ஏசு வல்லவர் பாட்டு பாடினா உள்ள வருவாங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு உங்களை காட்டிலும் அவங்களுக்கு தெரியும் ஏசு நல்லவர்னு. தெரியுமா உங்களுக்கு? உங்களை காட்டிலும் என்ன காட்டிலும் ஏசு நல்லவரான. அவங்க நீ நல்லவனான்னு கேட்கறான் என்ன பார்த்து. நீ சர்ச்சை வச்சிருக்கே, நீ என்ன நல்லவன் அப்படின்னு என்ன பாஸ்டர் என்ன பார்த்து கேட்டா எப்படி இருக்கும்? என்ன நல்ல, நீ என்ன நல்லவனா, நீ நல்லவன்றதுக்கு என்ன? நான் ஜெபம் பண்ண நல்லவனா, தண்ணி அடிக்க மாட்டேன், நீ உனக்கு மட்டும் நல்லவனா இருந்துக்கிற, நீ உனக்கு மட்டும் நல்லவனு காட்டிக்கிற. நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன். ஊருக்கு நீ என்ன நல்லவன்? உன் மூலமா என்ன சுவை போயிருக்கா? ஆவின் கனி, ஆவின் கனி ஒண்ணு இருக்குல்ல, சுவை இருக்கா? உங்க தெருவில் எல்லாம் போய் கேளுங்க, எனக்கு எங்க மூலமா ஏதாவது சுவை ஏதாவது வந்திருக்கா, வாசனை வருதா கேளுங்க. உங்க தெருவுல, உங்க ஊர்ல, நம்ம சர்ச்சையை சுத்தி இருக்கிற இடங்கள்ல நம்ம மூலமா ஒரு வாசனை போகணும். உலகத்துக்கு வெளிச்சம் நீ, ஊரெல்லாம் காட்சி அடிப்பாங்கிறாரு ஆண்டவர். சொன்னாரா இல்லைங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் வாசியா தானே, உலகத்துக்கு உப்பா இருக்கீங்க. பூமிக்கு நீங்க என்னவா இருக்கீங்க? உப்பு. சொல்லுங்க பாபா, பூமிக்குனா உப்பு. உப்பு மட்டமானதா ரொம்ப ஹெவியானதா? அப்படியா? உப்பு ரொம்ப மட்டமாக தான் யூஸ் பண்றாங்க. உப்பு வந்து எல்லா மளிகை கடையிலும் எங்க இருக்கும்? வெளியே அடுக்கி இருக்கும். வெளியா
அடுக்கி இருக்கும். எல்லா பொருளும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். உப்பு எப்படி இருக்கும்? சாதாரணமா கொஞ்சம் ரேட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. உப்பு எப்படி இருக்கும்? சாதாரணமா இருக்கும். எது கொட்டினாலும் நமக்கு உப்புலாம் கொட்டினா அள்ளி அப்படியே போட்டுப்போம். உப்பு கொஞ்சம் மதிக்கப்படாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த உப்பு இல்லைன்னா, உப்பு உங்க வீட்டுல இல்லைன்னு வச்சுங்களா, உங்க வீட்டுல என்ன இருக்காது? குழம்புல என்ன இருக்காது? சுவைய உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே, உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்றாங்கல்ல. உப்பு இல்லாத பண்டம் குப்பையில அப்படின்னு உலகத்தான் பேரும். அதுதான் நான் சொல்ல வரேன் பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்ற, நீங்க உலக பூமிக்கு உப்பா இருப்பீங்க அப்படின்னு. என்னது உப்புனா? என்னது உப்பு? என்னது உப்பு? சொல்லுங்க. உப்பு எல்லா இடத்திற்கும் சுவை கொடுக்கும். அது எதுல தூக்கினால் போட்டாலும் அது சுவையா இருக்கும். சொல்லுங்க பாப்பா. இப்ப நீங்க யாரு? உப்பு. சொல்லுங்க பாப்பா. நீங்க யாரு? சொல்லுங்க சத்தம். உப்பு. நான் எங்க போனாலும் சுவையதான் இருப்பேன். இருக்கீங்களா? அப்படி இருக்கீங்க. உப்பு இன்னொரு டேஞ்சர் இருக்கு. அதிகமா போனா ரொம்ப டேஞ்சர். உப்பு அளவாதான் இருக்கணும். உப்பு அளவாதான் இருக்கணும். நீங்க அதிகமா போயிட்டீங்கன்னா உங்களை உப்பிடுவான். அல்லேலூயா. சத்தியமா உண்மையா நம்மள அப்படின்றான். சிலர் உப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் உப்பா போடாதீங்க. ஆனா கர்த்தர் சொல்றதுதான் சாதாரணமாவே இல்லைங்க. உப்பு நீங்க உலகத்துக்கு பூமிக்கு உப்பு. ஆனா நீங்க எங்க போட்டாலும் சுவையா இருக்கணும். ஆனா அளவாதான் நீங்க போடணும், யூஸ் ஆகணும். ரொம்ப அளவுக்கு அதிகமா போனீங்கன்னா ரொம்ப 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 டேஞ்சர் உப்பு. அதனாலதான் நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கீங்க. ரெண்டாவது, உப்பு என்ன செய்யும்? கெட்டு போகாமல் பாதுகாத்துக் கொள்ளப்படும். உப்பு என்ன செய்யும்? கெட்டு போகாது. கரடு மீனை போட்டு கிழிச்சு போட்டு வச்சு உப்பை போட்டு மூடி வச்சுட்டா அது கெட்டே போகாது. அப்ப உப்பா நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் கெட்டு போக மாட்டீங்க, மற்றவங்களை கெட்டு போகவும் விட மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ உலகில ஆண்டவர் உப்புன்னார்ல, அதுக்கு எவ்வளவு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு பாருங்க. சாதனம் படிச்சிட்டோம். நீங்க உப்பா இருந்தீங்கன்னா நீங்களும் கெட்டு போக மாட்டீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் உப்பு உப்பாவே இருக்கும். ஆனா உங்களை கூட இருக்கு பாருங்க, அந்த எறாவோ மீனோ என்னவோ இருக்குல்ல, நார்த்தங்காய் என்ன பாயும், அது போட்டா கூட அது என்ன பண்ணாது? கெட்டு போகவே கெட்டு போகாது. அல்லேலூயா. அப்ப நீங்க உலகத்துக்கு உப்பாவா இருக்கீங்க? உலகத்துக்கு. அதனாலதான் சொல்றாரு, உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்க கூடும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு ஒழிய வேற எதுக்கும் உபயோகப்படாது. இப்போ ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும், எப்படி உப்பு சாரமற்று போகும்? யூஸ் பண்ணா எப்படி உப்பு சாரமற்றா போயிடும்? யூஸ் பண்ணாமல சாரமற்று போயிடுமா? சரி, 10 வருஷம் உப்பு எடுத்து நக்கி பாருங்க, உப்பு கேட்காதா? 10 வருஷம் ஒரு உப்பை வச்சிருந்து அந்த உப்பு எடுத்து நக்கி பாருங்க, சாரம் போயிடும் நினைக்கிறீங்களா? உப்புக்கு சாரம் போகவே போகாது. அல்லேலூயா. உப்புக்கு ஐயா இருக்க உப்புக்கு என்ன பவர் கொடும்போது உப்பு குறையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உப்பு சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும் அப்படின்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு கடல் உப்பு, அப்ப இருக்கிறவங்களுக்கு மலை உப்பு. மலை உப்பு, மலையில இருக்கக்கூடிய கல் இருக்கு, மலைக்கல், அதுதான் உப்பா இருக்கும். அந்த உப்பு என்ன பண்ணணும், ஒரு வெள்ளத்துல என்ன பண்ணுவாங்க, கட்டி வச்சிருவாங்க. உங்களுக்கு பெரியவங்க யாருக்கா விவரம் தெரிஞ்சா இருக்கலாம், உப்பு கல் இருக்கும். அந்த உப்பு கல்லை கட்டி வச்சிருவாங்க. கட்டி வச்சுட்டு அந்த உப்பு கல் குழம்பு வைக்கல, அதுல என்ன பண்ணுவாங்க, 2 ஆட்டை ஆட்டுவாங்க. சாப்பாடுல 2 ஆட்டை ஆட்டுவாங்க, பொரியல் 2 ஆட்டை ஆட்டுவாங்க. அப்படி ஆட்டி அந்த உப்பு என்ன ஆயிடும், அப்படியே அப்படி சாரம், அதுல இருக்க சாரெல்லாம் என்ன பண்ணும், உப்பு சாரெல்லாம் இறங்கிடும். திரும்பி பார்த்தா கல்லா இருக்கும். அந்த கல்லை நாக்க வச்சு பார்த்தா ஒரு உப்பு இருக்காது, சப்பு இருக்காது. இதெல்லாம் கொண்டு போய் ரோட்ல கொட்டுவாங்க. மலையில ரோடு போடுறது கொட்டுவாங்க, அதுல எல்லாம் நடந்து போவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், உப்பானது சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு ஒழி வேற எதுக்கும் உதவாது அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆனா உப்புக்கு என்னென்ன விசேஷ தன்மைகள் இருக்கு. சாதாரண உப்பு தான் உங்களை சாதாரண மனிதர்களா வைத்தாலும் நீங்க உலகத்துக்கு என்ன மாறணும், சுவையாய் மாறி இருக்கீங்களா? உலகத்துக்கு நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவேன். மனம் வீசுதா? ஐயோ சாமி பொறுங்களடா, எப்பா சர்ச்சுக்கே நான் வரமாட்டேன்னு ஒருத்தன் சொல்றான். ஒரு பையனை கேட்டேன், சர்ச்சுக்கு வாயா தம்பி. நான் சர்ச்சுக்கே வரமாட்டேங்க. ஏன்பா? ஐயோயோ நான் இங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் பிறகு சர்ச்சுக்கு போனா வீணா போடும் பிறகுங்கிறான். ஆமாங்க, பொய் சொல்லல. நான் இதெல்லாம் பேசுறது எல்லாமே சில ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் பேசுறேன். அப்போ உங்க வீட்டுக்காரெல்லாம் ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க? ஆண்டவர் ஒரு நாள் கொண்டு வருவாருங்க, அவனை அடிப்பாருங்க, புருஷனை அடிச்சு கொண்டு வருவாருங்க.
ஏன் உன் பிள்ளை சபைக்கு வரல? அவனுக்கு ஒரு நேரம் கர்த்தர் வச்சிருப்பாருங்க. எப்போ வச்சிருப்பாரு? நாளைக்கு கர்த்தர் வரப்போறாரு, நேரம் வச்சிருக்காராம். நேரம் உங்க தெரு மக்கள் ஏன் ரசிக்கப்படல? அன்னை ஏதாவது நிலநடுக்கம் ஏதாவது வருத்துங்க, சுனாமி ஏதாவது வந்தாதாங்க ரசிக்கப்படுவான். சுனாமி ஏதாவது வருத்தம், சுனாமி வந்தாதான் என்ன பண்ணுவான்? ரசிக்கப்படுவான். இல்ல சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு அல்லேலூயா. கவனிங்க, ஆமாவா இல்லையா? நீங்க உலகத்துக்கு உப்பா இருந்தீங்கன்னா, பூமிக்கு உப்பா இருந்தீங்கன்னா, உங்க குடும்பத்துக்கு நீங்க முதல்ல உப்பா மாறுங்க. அக்கா இல்லாத எந்த இடத்துல என்ன நடக்கவே நடக்கா? சொல்லுங்க பாப்போம். தம்பி வரட்டும். ஒரு குடும்பத்துல 5 பேர் இங்க சண்டை இல்லாம இருக்கீங்களா? மாமியார்ட்ட போய் கேட்கணும், உங்க மருமக எப்படின்னு கேட்டா தெரியுது. மருமவ ஸ்டேட்மெண்ட் பேப்பரை கொடுத்து பேனாவை கொடுத்து எழுதுனா அதுக்குள்ள எழுது இருக்கு 5 பேப்பருக்கு. அல்லேலூயா. என் மருமகள் இப்படி, என் மருமகள் இப்படி, என் மருமகள் இப்படி. சரி, மருமக தான் இப்படி. சரி, மருமகிட்ட போய் என்ன பண்ணுவான்? உங்க மாமியா எப்படின்னு கேட்டா, மாமியாலாவ அவ என்னைக்கு ஒழிகிறாளோ அன்னைக்குதான் என் குடும்பம் நல்லா இருக்கும். என்னைக்கு சாவறாளோ அவ சாவதான் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அல்லேலூயா. மருமகள்கிட்ட 5 பேப்பரை கொடுத்தா அது 10 பேப்பர் எழுதுது. புருஷன் எப்படிங்க? புருஷனா அவன் அது பேச்சு கேட்டுதான் கிடக்குறான். அவனுக்கு ஒரு நாள் இருக்கு. பொண்டாட்டிட்ட போய் கேட்டா புரியுது. இவன் வந்ததுல இருந்துங்க என் குடும்பம் போச்சுங்க. தெரியாதனமா போய் கல்யாணம் பண்ணிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதாங்க குடும்பம். இந்த குடும்பத்தை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் சர்ச்சுக்கு வருவானா? இது 4 பேரும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் பைபிள் எடுத்துட்டு வருது, 2வது ஒரு ஆள் பைபிள், 3வது ஒரு ஆள் பைபிள். 4 பேரும் குடும்பத்தில் எங்க வரீங்க? சர்ச்சுக்கு வரீங்க. மாமியார் இங்க, மருமக அங்க, மாமனார் அங்க, புருஷன் இங்க. 4 பேரும் 4 இடத்துல உட்காந்துருக்காங்க. போகல, வரியா இல்லையா? சீக்கிரம் முடிஞ்சா இல்லையா? என்ன அவங்க பேசிட்டு இருக்க பாஸ்டர்? புருஷன் கலாபம் திட்டுறது. வரம் இறான், வரியா இல்லையா? உண்மை வந்தாதான் வருவியா? பேச்செல்லாம் போதுனா இரியா வரியா? கேவலமா இல்லை. நம்ம நினைக்கும் போது ஒரு ஃபேமிலி என்பது மகிழ்ச்சியோடு வாழ்றதுக்கு தான் கடவுளை ஏற்படுத்தினார். இந்த ஃபேமிலியை பார்த்து எவனாவது உள்ள வருவானா? எப்பா நான் சாமியா ஐயப்பன் கூட கூடுவான்டா சாமி, இந்த மாதிரி ஆள் கூட போக மாட்டேனான்றான். இல்ல ஆமாவா இல்லையாங்க? அப்ப நம்ம நற்கிரியைகள் எங்க இருக்கு? சபைக்குள்ள நற்கிரியைகளே இல்லைன்னா உங்களை எப்படி அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க? ஏசப்பா பிள்ளையே போனாங்க, பரவாயில்லைங்க, அந்த தங்கச்சி, அந்த அண்ணன், அந்த தம்பி நல்லா இருக்கிறாங்க, பரவாயில்லைங்க. ஏசப்பாட்ட இந்த ஊருக்குலாம் ஆலயம் வந்தது ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு 1000 ஒரு 100 குடிகாரம் மனம் திரும்பிட்டாங்க. இல்ல 4 வீடுக்கு 4 நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நல்ல வேலை இருக்குங்க. ஏதாவது நற்கிரியை பத்தி, சபையை பத்தி, சபை மக்களை பத்தி 4 பேர் பேசினா ஓகே. நாம தரித்திரம் தான் இன்னமும் மாறாம இருக்கிறது. காரணம் கேட்டீங்கன்னா, மலை மேல இருக்கிற அந்த பட்டணம் மறைஞ்சு இருக்குது. அதனால கர்த்தர் விளக்கை கொளுத்தி ஒருவன் மரக்காலால் மூடக்கூடாது. சபை மரக்காலால் மூடப்பட்டு இருக்கிறது. விளக்கை கொளுத்தி மரத்தின் தண்டின் மேல் அல்லேலூயா பிரகாசிக்கிற இடமாய் மாறணும். அப்ப சபை என்னவா மாறணும்? பிரகாசிக்கணுங்க. சபை 1000 பேருக்கு என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். சபை விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படணும். அழுமூஞ்செல்லாம் மாறணும், சிரிப்பா மாறணும். அழுமூஞ்சி எப்ப பார்த்தாலும் அழுமூஞ்சா இருக்குதான் சிரிப்பு மூஞ்சா மாறணும். எப்ப பார்த்தாலும் நைட்டு பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஏசப்பாவுக்கு நற்கிரியைகளாய் வாழ வேண்டும். அப்ப உப்புலா நீங்க வாழ்ந்தா மட்டும்தான் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியும். தயவு செய்து சொல்றேன், ஏசப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் பேரை வச்சுக்கிட்டு நம்ம நற்கிரியை செய்வோம், நற்கிரியைகளை செய்வோம். என்னையா நற்கிரியை செய்யுது? நாங்களே நல்ல நிறைய நற்கிரியைகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கே நற்கிரியைகள் கிடைக்க மாட்டேங்குது. நாங்க என்ன செய்யறது அப்படின்னா, நற்கிரியைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க தெருவுக்கு நீங்க தான் சாட்சி. உங்க தெருவுக்கு நீங்க தான் என்ன பண்ண போறீங்க? அப்ப இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, உங்களை என்னைய வச்சு கர்த்தர் ஒரு பெரிய கோட்டையை கட்டுறாரு, ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப உங்களை என்னைய வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய கோட்டையோ இல்ல பெரிய ராஜ்யத்தை கட்டணும்னா நீங்க என்ன ஆகணும்? நீங்க நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அதனால உலகத்தில் நீங்கள் வெளிச்சம் என்ன பண்ணுங்க? உலகத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சம்னா என்னதுங்க? வெளிச்சம் எங்க இருக்கு? இருட்டு எங்க இருக்கும்? வெளிச்சம் எங்க இருக்கும்? வெளிச்சத்துல நடக்கும், இருட்டுல நடக்கும். நமக்குள்ள இருக்கும். அதான் சொல்றேன், கிறிஸ்தவமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. கிறிஸ்தவம் உங்களுக்குள்ளதான் இருக்கு.
உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. சோத்திரம், அல்லேலூயா, ஜெபம். நீ எங்கேயாவது ஒரு கல்யாணம் இவ்வளவு பேசுற, எங்கேயாவது போய் அவன் யார்கிட்ட போய் ஏச போது சொல்லியிருக்கியா? சொன்னா அவனை மதிக்கிறான் முதல்ல அப்படின்ட்டு போறான். ஏன் சொல்லுங்க? ஆமா, எல்லாம் ஊர் வம்பு உலக வம்பு எல்லாத்தையும் வாங்கி விட்டு நீங்க ஏசு நல்லவர்னு சொல்ற. உங்களை சொல்ல பொதுவா. அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லா வம்பியும் வாங்கி விட்டு எல்லாத்தையும் செஞ்சு விட்டு நான் போயிட்டு ஏசு நல்லவர், ஏசு நல்லவன், ஏசு நல்லவர்லாம் போ ஒன்று தெரியும் அப்படின்னு நம்மளே பார்த்து. சில இடத்துல பாஸ்டர் சொன்னா மதிக்க மாட்டாங்க, பாஸ்டர்ன்னு சொன்னா மதிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா எல்லாம் தெரியும் ஊரை ஏமாத்துறோம்னுட்டாங்க. நம்மளாம் ஊரை ஏமாத்துறவங்க இல்லை, ஊருக்கு நற்பணிகளை செய்கிறவர்கள். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருட்டு பிள்ளைகள் இல்லை. நம்ம மறைஞ்சு வாழ்றவங்க இல்லை, நம்ம தெரியாம நிற்கிறது இல்லை. முன்னெல்லாம் பாஸ்டர், இப்பெல்லாம் ஆணோட ஊழியக்காரன், போலீஸ் பிடிச்சிச்சா பாஸ்டர். அல்லேலூயா. வேற யார் ரெக்கமெண்ட்ல பாஸ்டர் ஃபைன் கட்டணுமா விடுறீங்களா? ஃபைன் தான் இருந்தாங்க, கட்டிட்டு போறான். நான் மாட்டி ஃபைன் கட்டினாலும் கட்டுவோம். வண்டி பிடிக்கிறான்னு இங்க நிக்க மாட்டான். எங்க நிக்க மாட்டான்? எங்க நிக்கிற வண்டி பிடிக்கிறானே, வண்டி பிடிச்சானா அப்படி போய் லைசன்ஸ் எடு, தெம்பாப்போ ரைட்டு தானே. ஏன் நீ இங்க நிக்கிற? அப்ப நம்ம எங்க நிக்கணும்? சில ரதங்களை குறித்தும் கூரையை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிக்கிறோம்ன்றல. நிக்கிற இடத்துல இருக்கிற கிறிஸ்தவம் விழுந்து கிடப்பது காரணம் கிரியையில் என்ன இல்ல, ஒண்ணும் இல்லை. நீங்க யாருமே என்ன பண்ணல, சட்டத்தின்படி வாழவே இல்லை, சட்டத்தின்படி நிக்கல. சட்டத்தின்படி நீங்க வாழாததுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. கணவன் மனைவிக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, குடும்பத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு, சபைக்கு ஒரு சட்டம் இருக்கு, பைபிள் படிக்க ஒரு சட்டம் இருக்கு, பாட்டு பாடுறதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, சாட்சி சொல்ல ஒரு சட்டம் இருக்கு. எல்லாம் ஒரு சட்டத்தின் அடிப்படையில, ஒரு கோட்பாடு அடிப்படையில நீங்க வாழாம நூல் பிடிச்ச மாதிரி வாழ நீங்க பிள்ளை தலபலான்னு ஓடிட்டே இருக்கீங்க. கோணலும் மாறுபாடுமான, கோணலும் மாறும் எங்க பார்த்தாலும் கோணலும் மாறுபாடுமான போன ஆசீர்வாதம் எங்க கிடைக்கும்? போதும். உலகத்துக்கு நீங்க என்னவா இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். பயப்படக்கூடாதுங்க, பொய் சொல்லாதீங்க, பித்தலாட்டம் பண்ணாதீங்க, உண்மையை பேசுங்க, தப்பிச்சிடலாம். மறைந்து வாழ்றது ரொம்ப தப்பாயிடுது. நேர்மையா நின்று பாருங்க கொஞ்ச நேரம். மறைந்து வாழ்ந்த காலங்கள் போதும். யாரும் நம்மளை குறித்து ஏசப்பா நம்மளை பார்த்துட்டாரு, நேர்மையானவனுக்கு கர்த்தர் கூடவே நிற்பார். அதனாலதான் அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ அவன் விழுந்த உடனே, ஆனா ஆண்டவர் திட்டத்தின்படி அவர் தண்டனை கொடுத்துருப்பாரு. தண்டனை கொடுக்காததுக்கு ஒரே ஒரு காரணம் தெரியுங்களா? அவளை எல்லாரும் தூஷிச்சாங்க. கர்த்தர் அவன் மேல இறக்க வச்சதுக்கு முக்கிய காரணமே என்ன தெரியுங்களா? எல்லாரும் கல் எடுத்து நிக்கிறான். சொல்றீங்களா பாவம்பா விட்டுருப்பான்னு சொல்றீங்களா? ஆனா அவன் அவனும் விடுற அளவுக்கு வரல, கொள்ற அளவுக்கு நின்னான். இப்ப கர்த்தர் பிரமாணத்தை உருவாக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இதுவரைக்கும் இருள நீ செஞ்ச பாவம், நீ வெளிச்சத்துல செய்யல இந்த பாவத்தை, இருட்டுல செஞ்ச பாவம் இதெல்லாம் இன்னோட உன் இருட்டு வெளியே போகட்டும், வெளிச்சம் உள்ள வரட்டும். அல்லேலூயா. அவதான் அடுத்த அதிகாரத்துக்குள்ள நீங்க போகும்போது தன் முடியினாலே பரிமள தைலத்தை பாதத்தை ஊத்தி தன் முடியினாலே பாதங்களை தொடச்சி குமாரன் பாதத்துல முத்தம் செய்தான். அதுக்கு பிறகு ஆண்டோடைய பணியை செய்தால் என்று எது சொல்லுங்க. இருட்டுல இருக்கிற எங்க வரணும்? வெளிச்சத்துக்குள்ள வரணும். அப்படின்னா நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறணும். சபை வெளிச்சமா மாறணுங்க. சபை பயப்படக்கூடாதுங்க. சபை பயப்படவே கூடாது. அப்ப சபை பயப்படக்கூடாதுன்னா நீங்க எல்லாம் பயப்படாம இருக்கீங்களா? தில்லா பேசுவீங்களா? குடும்பத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சா? உங்க பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து பத்தி அறிவிச்சிட்டீங்களா? இன்னைக்கு உங்க பிள்ளை விக்கிரக ஆராதனைக்குள்ள போறானே, உங்க மகன் விக்கிரக ஆராதனைக்குள்ள போக போகுது. ரோட்ல அங்க அங்க நம்ம பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுது? சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். காரணம் யாரு? ஏசப்பா பிள்ளை ஆயிட்டீங்கல்ல. உங்க நர்சாட்சி எப்படி இருக்கணும்? வளர்த்தாப்ப ஒரு பிள்ளையா தங்கமரி அப்படின்னு போய் இது தங்கமா இது ஐயோ அப்படின்ற மாதிரி நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்மளை குறித்து, நம்ம இனங்களை குறித்து கேவலமா பேசுற அளவுக்கு நம்ம வாழாதபடி நம்ம முன்னேறி போகணுங்கிறது தானே கடவுளோட விருப்பம். அதுக்கு தானே ஏசப்பாட்ட நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா அந்த முக்காடு மட்டும்தான் ஏசப்பா பிள்ளையா? இந்த பைபிள் மட்டும்தான் ஏசப்பா பிள்ளையா? நற்கிரியைகள் இருக்குல்ல, கவனிங்க. என்ன கிரியை இருக்கு? நற்கிரியைகள். அப்ப வேலி அடிச்ச மாதிரி உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா இல்லையா? உங்க பிள்ளை போய் கஞ்சா குடிச்சானா, உங்க பிள்ளை போய் சிகரெட் பிடிச்சானா, உங்க பிள்ளை பால் புறாக்க போட்டா, உங்க பிள்ளை ஏதோ ஒரு பொண்ணுகிட்டாங்க போய் ரோட்ல இருந்து பேசிட்டு இருந்தானா, இனி வருகிற காலங்கள் அசிங்கம் தானே. உன் பிள்ளை மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜிலுக்கு புழுக்குன்னு வந்தா அது என்னது? அசிங்கம் தானே உனக்கு. இதெல்லாம் யார் கத்து கொடுத்துருக்கா? கர்த்தர் கத்து கொடுத்துருக்கிறாரு. நீ எங்க போக கூடாது?
உலகத்துக்கு போக கூடாதாச்சு. உலக மனிதனுக்குள்ள நீ என்ன பண்ணக்கூடாது? ரட்சிப்புக்காக மட்டும்தான் உலக மனிதனுக்குள்ள நீ போகணும். வேற எதுக்காக உலகத்துக்குள்ள நீ போக கூடாது? போகலாமா தம்பி? போக கூடாது. அப்ப அப்புறம் வைராக்கியமா என்ன நிக்க போறோம் நம்ம? இப்ப நான் இந்த அளவுக்கு பேசுறேன், வைராக்கியமா பேசுறேன், நான் வாழணுங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். நீங்களும் வாழணுங்கிறதா தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப உங்க பிள்ளைகள் என்ன பண்ணும்? உங்க பிள்ளை அப்படி லிப்டிக் போட்டு அப்படி ஐப்ரோ போட்டு அப்படி வந்து அவங்களுக்கு ஜாலியா இருக்கா? என் பிள்ளை எப்படி அழகா வந்து பண்ண காரி துப்புணும் அந்த பிள்ளை மேல. இங்க வந்துட்டா நீ என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பிள்ளைகள் இன்னும் நேச்சுரலா இருக்கிறாங்க. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நேச்சுரல், அதாவது நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு அதை மட்டும் கத்துக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. நம்ம தமிழ் கலாச்சாரத்தை கத்துக் கொடுங்க. நம்ம எப்படி வாழணுங்கிறத கத்துக் கொடுங்க. ஆண்கள்ட்ட பிள்ளைகள் எப்படி பேசணும், பெண்கள்கிட்ட எப்படி பிள்ளைகள் பேசணும், ஒரு கணவன்கிட்ட எப்படி மற்றவங்க எப்படி பேசணும் கத்துக் கொடுங்க. எல்லாத்தையும் பல்ல இழிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஜாட்டி பண்ணாது. அப்ப நம்மளை பாக்குற இன்னும் சர்ச்சைக்கு போயிட்டு நீ மாறிட்ட. சர்ச்சைக்கு போய் இன்னும் தான் கூத்தாடிக்கிட்டு இருக்கிற. வேன்ல போகலாம் இல்ல, நீங்க போல ஆடுறது இல்லைல்ல, முன்னெல்லாம் ஆடுவாங்க. நான் ஒரு வேன்ல போயிட்டு இருக்கிறேன், முன்னாடி உட்காந்து ஏன்டா உட்காந்துன்றது தலைவலி, பின்னாடி பார்த்தா ஒரே கூத்தும் கும்மாளமா இருக்கு. அதனால நான் எப்பயுமே வேன்ல போகவே மாட்டேன். இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கூட வச்சுக்கா, டூ வீலர்ல வந்தாலும் வந்தாலும் வச்சு வேன்ல உங்க கூட என்ன பண்ண மாட்டான், கூத்தும் கும்மாளம் ஜாலி கூக்கட்டக்கா. அல்லேலூயா. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம ஏசப்பா தன்மை நமக்குள்ள வரணும். உன் முகத்தை பார்த்தா இயேசுவின் பணிவு வரணும் இல்லையா? ஜாலியா இருங்க. உலகத்தான் முடி நீங்க ஜாலியா இருந்து நீங்க என்ன பண்ண, உங்களை நீங்க அசிங்கப்படுத்திக்காதீங்க. நீங்க இயேசுவின் பிள்ளை. நிறைய ஆசைகள் இருக்கும். வாலிப பிரயாணத்துல கர்த்தருக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கு. எத்தனை ஆசைகளையும் பிதா ஒருவருக்காக என்ன பண்ணாரு, தியாகம் பண்ணாருங்க. அதுதாங்க இந்த பூலோகத்தில் உள்ள மேலோகத்தார், பூலோகத்தார், பூமி குடிகள் எல்லாரும் முழங்கும் நாமம், மேலான நாமத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறீங்க. உலகத்துக்கு நீங்க என்னவா இருக்கணும்? வெளிச்சமாயும் உப்பாவையும் நீங்க இருந்தா மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களால பார்க்க முடியும். தயவு செய்து 2 கரம் எடுத்து உங்களை கும்பிடுறேன். சபைக்கு வர நீங்க நற்கிரியைகளை செய்யுங்க. நல்ல கிரியைகள்னாலே உங்களுடைய குடும்பங்களை, உங்க பிள்ளைகளை நீங்கள் ஆதாயப்படுத்துங்க. அதை தான் கடவுள் விரும்புகிறார். சத்தியஜீவியம் சபை, இந்த ஆத்துமன் தூக்கிட்ட ஒரு சபை இருக்குப்பா, சபை இருக்கு, அங்க போய் பாஸ்ட் என்ன சொல்றாரு, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாருப்பா அப்படின்ற ஒரு பேர் என்ன பண்ணும், பரவாயில்லப்பா 4 பேருக்கு சாப்பாடு கிடைக்குதுப்பா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளை அப்படியே பகுதியா யூதயா சமாரியா எருசலேம் பூமியின் கடந்த வரைக்கும் சாட்சியா நின்னுங்க. நம்ம எவனையும் ஏமாத்தி இல்லை, கர்த்தருக்கு நேராக நன்மையை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் ஏசப்பா மகிமைப்படுவாருங்க. ஏசப்பா மகிமைப்பட்டா உங்களை ஆசீர்வதிக்காம விட்டுருவாரா? அப்ப என்ன செய்ய போறீங்க நீங்க? நீங்க உங்க ஊர்ல என்ன பண்ண போறீங்க? அப்ப கடவுள் உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? கிரியைகளை எதிர்பார்க்கிறார். இந்த கிரியைகள் எதற்காக உங்கள்ட்ட வர வேணும்னா, நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்களை நம்பி வருகிற ஒரு கூட்டத்தையும் நல்லா வச்சுக்கலாம். இப்ப சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆண்டவர்கிட்ட வந்தாச்சு. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கிரியைகளை சொல்லிக் கொடுக்குறாரு. நல்லது சொல்லி கொடுக்குற, கெட்ட சொல்லி தர்றாரா? இங்க வர்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் சத்தியத்தை பேசும்போது 1 மணி நேரம் சத்தியம் பேசப்படுது, 1 மணி நேரம் சத்தியம் பேசப்படுது. சத்தியம் எதுக்காக உங்களுக்கு? இப்ப மனைவிமாரெல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, சோத்திரம். உங்க புருஷன்மாரெல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்களா கெட்டவங்களா? நிறைய டைம் கேட்குறதா. இப்ப சொல்ல நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்களா கெட்டவங்களாங்க? சிலர் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களா இருக்காங்க. சரி, இப்ப நீங்களும் நல்லவங்களா கெட்டவங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்லவங்க, ஒரு உதாரணம், நல்லவங்க நீங்க எல்லாம். இந்த நல்லவங்க நீங்க எப்படி நல்லவங்களா மாறுறீங்க? நீங்க நல்லவங்களா எப்படி மாறுறீங்க? ஜெகதீஸ்வரி அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா? நீங்க எங்க வீட்டுக்கார்ட்ட தான் கேட்கணுங்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க நல்லவங்க. சித்ராமா நல்லவங்களா கெட்டவங்களா? நீங்க சும்மா சொல்லுங்க. கெட்டனானா? இயேசுவின் நாமத்துல கெட்டனான்னா எப்படிமோ உங்க வீட்டுக்காரர் வருவாரு. இப்போ புரியுதா? சரி, இவங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நித்யா, நீங்க கெட்டவங்களா நல்லவங்களா? நல்லவங்க. இப்ப நல்லவங்களா எங்க ஆறீங்க? சபைக்கு ஆகுறீங்க. இப்ப நீங்க கெட்டவன்ட்டீங்களா? சித்ராமாட்ட போய் நான் கெட்டவன் தான், அதெல்லாம் இங்க ஒண்ணும் இல்லை, இங்க ஏசுனார் கேட்கிறேன் நல்லவங்கன்னு வச்சுங்க. இப்ப நல்லவங்க எதுக்கு நல்லவங்க ஆனீங்க? ஏம்பா செல்வகுமார் பிரதர்ட்ட சொல்லணும். நீங்க போய் என்ன சொல்றீங்களா? மாமானு குறி, அத்தானு குறி என்ன கூட்டு நீ சர்ச்சைக்கு வராம போயிட்டு, இன்னைக்கு நீ டெய்லி சர்ச்சைக்கு வா, நம்ம நல்லா இருக்கலாம் நீ சொல்லுவீங்கல்ல. நான் அங்க போனதால இன்னைக்கு நல்ல மனைவியா உனக்கு இருக்கிறேன். இன்னைக்கு நான் கீழ்படிக்கிறது அங்க போய் தான் கத்துக்கிட்டேன்.
இன்னைக்கு நான் நல்ல ஒரு பெண்மணியா இருப்பதற்கு சபை தான் காரணம். அந்த சபைக்கு நீங்க வாங்கன்னு கூப்பிடலாம கூடுவாங்கதான். இப்ப நீங்க எங்க சபைக்கு வந்தே நீங்க கெட்டவங்களா இருக்கீங்க, என்ன நடக்கும்? என்ன சபைக்கு போய் தான் என்னத்த கீழ்ச்சோம், நீ சபைக்கு வேணா போனா வரல அப்படின்னு புருஷன் என்ன பண்றாரு? ஏன்னா உங்க மூலமா தான், கணவன் மூலமா தான் மனைவிகள் எங்க வராங்க, மனைவிகள் மூலமா தான் பெண்கள், ஆண்கள் எங்க வராங்க? சபைக்கு வராங்க. அதனாலதான் பெண்கள் அதிகமா இருக்கீங்க. ஆண்கள் எங்க சபைக்கு போனாலும் எது அதிகமா இருக்கும்? பெண்கள் கூட்டம் தான் நிறைய இருக்கான் அப்படின்னா சொன்ன. இவங்க எல்லாம் பெண்களை வளைக்கிறவனப்பா. இல்ல ஆண்கள் எவ்வளோ பெண்கள் இருக்காங்களோ அவ்வளோ சம பாதியா ஆண்களும் சபைக்குள்ள இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வீட்டில் உட்காந்து ஆண்டவரை பத்தி ஆண்டவர் சொன்ன மாதிரி நீங்க வாழ்ந்து காட்டினீங்கன்னா உங்க புருஷர்களை நீங்கள் ஆதாயப்படுத்தலாம். பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் உங்களை மாதிரியே இருக்கணுமா? உங்க பிள்ளைகள் உங்களை மாதிரி நல்லா இருக்கணுமா? உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? கவனிங்க, எங்க பிள்ளைகள்லாம் சென்னையில் இருக்காங்க, எங்க பிள்ளைகளை பத்தி பேசாதீங்களா? எங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? யாரை பார்த்து பிள்ளைகள் விளையாட போறாங்க? அப்பா அம்மா பார்த்து. பிள்ளைகள் யாரை பார்த்து விளையாடுறாங்க? அப்பா அம்மா எப்படி இருக்கணும்? சிலருக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அம்மாவை பிடிக்காது. சிலருக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அப்பாவை பிடிக்காது. நீங்க கேளுங்க, சில குடும்பத்தில் பார்த்தா அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அம்மாவை பிடிக்காது. சில குடும்பத்தில் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அப்பாவை பிடிக்காது. ஏன்னு கேட்டால் அம்மா சரியில்லை, அப்பா நல்லா இருக்கு. அப்பா சரியா இருக்காரு, அம்மா பார்த்துருக்கீங்களா நிறைய குடும்பத்தில்? காரணம் என்ன சொல்லுங்க? என்ன காரணம்? அப்போ உங்க வீட்டுக்கு உங்க பொண்ணோ உங்க பையனோ எங்க போறாங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டே இன்னொரு குடும்பத்துக்கு போறாங்க. இப்ப அது அடுத்தது என்ன ஆக போகுது? அம்மாவா மாறப்போகுது. என்ன மாறப்போகுது? இப்ப அம்மா யார் மாதிரி இருக்கும்? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. அம்மா மாதிரியே இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்றானா இல்லையா? அப்பா மாதிரி இருக்கான்னு சொல்ல மாட்டான். அவன் அப்பா பாருங்க, அம்மா மாதிரியே வாய் வாத்தெல்லாம் பார்த்தா அது மூஞ்ச கூட பாரு, சண்டை போட குழப்பம் அவன் அம்மா மாதிரியே கண்டு தெரியுது பாருங்க. ஏன் சொல்லி எல்லாத்தையும் எங்க கத்துட்டு வந்துட்டா? எங்க கத்துட்டு வந்துட்டா? அம்மாட்ட கத்துட்டு வந்துச்சு பொண்ணு. புருஷனை பார்த்து சொல்லுவாரு, இவன் அவன் அப்பா மாதிரியேங்க, சொன்னா எதையும் கேட்க மாட்டான், அவசரம் கொடுக்க. அவன் அப்பா அதே மாதிரி அவசரம் கொடுக்க இருந்தா செத்து போனான். இன்னைக்கு ரெண்டாவது இவன் ஜாகிரதை நிக்கிறான். சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? அப்பா கிட்ட எதை கத்துட்டு வந்திருக்கான்? அவசரத்தையும் கொடுக்கையும் அதையும் இதையும் கத்துட்டு வந்திருக்கிறான். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எதை கத்து கொடுத்துருக்கிறோம்? ஆனா அந்த பொண்ணு போய் நல்லா ஜெபம் பண்ணுது, புருஷனுக்கு அப்படியே கீழ்ப்படியுது. அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போயின உடனே அந்த குடும்பமே கட்டி காக்குது அந்த பெண். இப்ப அப்பா அம்மா பார்த்துறாங்க, உண்மையா உங்க அப்பா அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க. இந்த பண்பை பார்க்கும்போது நாங்களும் என்ன பண்ணோம்? ஏசப்பாவை எதிர்த்து சர்ச்சைக்கு போகணும் போல இருக்கு அப்படின்ற எண்ணம் யாருக்கு வரும்? இன்னொரு குடும்பத்துக்கு கூட வரும்னா நீ செய்யற நற்கிரியைகள்னாலதான் வரும். அப்ப இன்னைக்கே போய் என்ன செய்ய போறீங்க? நற்கிரிகளை செய்த எதை ஆதாயப்படுத்தலாம்? ஆத்துமாவை ஆதாயப்படுத்தலாம். அப்போ உங்க தெருவில் இருக்கிற 10 வீட்டுக்கு யார் உத்தரவாதம்? அப்போ உங்க மேல கல்லெறிஞ்சு அடிச்சா என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். சோத்திரம் அல்லையிலையோ சொல்லுங்க. உங்களை திட்டினா என்ன செய்யணும்? ஏழி வந்து சண்டைக்கு போகக்கூடாது. மூக்கு முறலாம் என்ன பண்ணுது? டிஃப்ரெண்டா மாறக்கூடாது. சொல்லுங்க பாப்பா. மாறவே கூடாது. எல்லாம் பாருங்க ஐயா, கணவர்மார்கள் மனைவிமார்கள்லாம் வீட்டுக்கு போங்க, அப்பப்போ முகம் என்ன பண்ணுது? ஐயோ பேய் பிசாசு கோட்டான் கொள்ளநெறி எல்லாம் வந்துட்டே போயிட்டு இருக்கு. இயேசுவின் நாமத்தினால உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்க, இனிமே வரவே கூடாது. எங்க பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துவால் வளர்க்கப்படணும். கோபம் வரணுங்க, கோபம் வரணும், இயல்பான கோபம் வரணும். கோபம் வந்து இயல்பான கோபம். யாருக்கும் என்ன பண்றது? யாரும் துன்பப்படுத்துற கோபம் வரவே அப்பப்போ முகங்கள் மூஞ்சி எல்லாம் எனக்கு பயமா இருக்கு சிலர்கிட்ட பேசுறதுக்கு. என்னம்மா அல்லேலூயா, மனைவி உழுந்து விசிரிக்கலாம் பார்க்குறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பயுமே நம்ம வாழ்க்கையில வந்து அந்த நற்கிரியைகள் நம்ம மூலமா தான் போகணும்னு கடவுள் விரும்புகிறார். மலை மேல் உள்ள பட்டணத்தின் மூலமா நற்கிரியைகள் போக போகுது. இப்போ உங்க மூலமா உங்க ஊர்ல நம்ம ஊர்ல என்ன பண்ண போகுது? ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரணும். அப்படின்னா நீங்கள் செய்யற நற்கிரியைகள் அத்தனையும் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசப்பா ராஜ்யத்தை கட்ட மட்டுமே. சேர்ந்து செய்வோமா நற்கிரியைகளே? என்ன செய்யலாம்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிடும். நற்கிரியைகள் என்ன செய்யலாம்? உங்க ஊர்ல என்ன நல்ல கிரியை செய்யலாம் சொல்லுங்க. ஏமா நம்ம ஊர்ல என்ன நல்ல கிரியை செய்யலாம்? நஞ்சமாவத்து வாய்க்குல ஏதாவது நல்ல கிரியை செய்யா. காளியம்மன் கோயில்ல கும்பாபிஷேகம், காளியம்மன் கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்குதான். அதுக்கு ஒருத்தர் வெடி வாங்குறதுக்கு மட்டும் 50,000 வெடி வாங்க மட்டும் 50,000.
ஒரு இந்துக்களுக்கு ஒன்று ஒன்று பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், இப்படின்னு பார்த்தா ஒரு அவங்க பட்ஜெட் எப்படி இருக்கும்? ஒரு 10 ஒரு 50 ஒரு 25 லட்சம் ஒரு காளியம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு 25 லட்சம் செலவு பண்ணுறாங்க. இந்த 25 லட்சத்தை எடுத்து ஏழைகளுக்கு அப்படியே பகிர்ந்து கொடுத்தா. அதனால தான் நம்ம ஸ்கீம் வச்சோம். கிறிஸ்துமஸுக்கு நீங்கள் பிரியாணி சாப்பிட்றத காட்டிலும் பலருக்கு போய் பிரியாணி கொடுப்போமே. கிறிஸ்துமஸுக்கு நீங்கள் கேக்கு சாப்பிட்றத காட்டிலும் பலருக்கு போய் கேக்கு கொடுப்போமே. கிறிஸ்துமஸுக்கு நீங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஜக்கு ஜக்குன்னு வரதை காட்டிலும் நாலு வராதவங்களுக்கு போய் நல்ல ட்ரெஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? கிறிஸ்துவம் எப்படி இருக்குமா நிற்காதா? அப்போ உங்கள் ஊரில் என்ன நறுக்கிறியை செய்யலாம்? இப்போ எல்லாருக்கும் ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுத்துறோம். எல்லாருக்கும் ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுத்துறோம். காடு முள்ளு காட்டு கருவை முள்ளுகள் எங்கே வளருதோ அங்கெல்லாம் என்ன வருது? காட்டு முள் இருக்குல்ல, அங்கே வந்தால் அந்த நீரோட்டம் தண்ணியிலேருந்து என்ன பண்ணுது? பாதிப்பு உண்டாகுதான், தண்ணி வராதான். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளைக்கு 28 கிராம் 30 கிராம் சுற்றி இருக்கு. எல்லாம் ஆள் ஒரு கத்தி எடுப்போம். காலில் 1 மணி நேரம், மாலில் 1 நேரம். ஆமாம் ஆமாம் செஞ்சீங்கல்ல. இப்போ என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் முள்ளு வெட்ட தெரியாதனால எல்லாரும் கத்தி எடுங்க. மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு ஊரைக்கு போய் என்ன பண்ணுவோம்? நாங்கள் அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் பேசுவோம். நாங்கள் சர்ச்சி மக்களாக சேர்ந்து இந்த வீட்டை இந்த ஊரை நாங்கள் சுத்தம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். கருவை காடு அது குப்பைலாம் வாரி ஒரு மாங்கன்று செடியை வச்சு ஓரத்தில் வச்சு விட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஊருக்கு ஒரு 5000 செலவு பண்ணி ஒரு 10 மாஞ்செடியை வச்சுட்டு எப்படிப்பா அந்த ஊரை சுத்தம் பண்ணுறது என்ன நினைப்பாங்க? இயேசுவ பிள்ளைங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கா? இதை உங்க சர்ச்சில் சொல்லி இதாங்க எங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எவ்வளோ கெத்து இருக்கும் உங்களுக்கு. அப்போ இருக்கிற 30 கிராமங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு மரத்தை கிருத்தி வச்சுட்டு வந்துட்டு அப்போ போய் ஐயா இன்னைக்கு உங்கள் ஊரில் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தலான் இருக்கேன், நடத்தலாமா? தாராளமாக நடத்துங்க. பிரசிடண்ட் நான் நிற்கிறேன், வாங்க ஐயா வாங்க, உங்களுக்கு சால்வை போட்டு அவருக்கு ஒரு சால்வை போட்டு உட்கார வச்சுட்டு இந்த பிரசிடண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் 4 வார்த்தை கூர்ந்து பேசிட்டு ஏசு சொல்லிட்டு வந்தா அப்படி இருக்கும். எவனா சண்டை போடுவான்? ஏன்னா பாஸ்டர் கெட்டவன்னு சொல்லுவான்? சொல்லவே மாட்டான். நாம தான் அதை செய்யவே இல்லையே. நம்ம செஞ்சாதானே இதெல்லாம் மாறும். இதெல்லாம் மிஷினரிகள் செஞ்சிருக்கிறாங்க. மிஷினரிகள் இருக்காங்கல்ல, வட மாநிலத்திலேருந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து மிஷினரிகள்லாம் இதை செஞ்சிருக்காங்க. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் எல்லாருக்கும் வெள்ளை கலர் டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம பேச முடியுது வந்து செய்யறதுக்கு யார் இருக்கா? நான் மட்டும்தான் கத்திக்கிட்டு இருப்பேன். யாராவது ஒரு ஆள் கத்த வாங்க, நம்ம சேர்ந்து செய்யணும். ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போடுங்க, ஆஃபீஸ் லீவ் போடுங்க, வாங்க போவோம், கத்தி எடுங்க, வெட்டுவோம், சுத்தம் பண்ணுவோம், மெடிக்கல் கேம்ப் ஒன்று நடத்துவோம். போக மாட்டாங்க, செய்வோமா? மெடிக்கல் கேம்ப் நடத்துவோம். ஒரு ஊரில் வந்து ஒரு வீடு எரிஞ்சிச்சு, டக்குன்னு அவன் வந்து அமைச்சிக்கிறதுக்குள்ள நம்ம போயிட்டு ஒரு 10 பொட்டலை சாப்பாடை கொடுத்து துணியை கொடுப்போம். இப்படிலாம் கொடுத்தாதான் நற்கிரியைங்க. சரிங்க, நீங்கள் மட்டும் நல்லவன் சொல்லிக்கிட்டு கூட ஏமாத்திட்டு இருக்கிறது வேணா. நம்ம பிறருக்கு நல்லவர்களாய் மாறுவோமே. என்னம்மா சித்தராமா மாறுவோமா? அப்போ மாறினா எப்படி இருக்கும்? சொல்லுவாங்கல்ல, ஆமா இல்லை உங்கள் சர்ச்சை நல்லா செய்யுது, நானும் சர்ச்சைக்கு வரேன்னு ஆளுக்கு சர்ச்சைக்கு வருவாங்க. ஏன்னா இதுதான் நற்கிரியைகள், இதுதான் எழுப்புதலுக்கான ஆரம்பம். இது யாருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கிறது? உங்களுக்கு இப்போ சொன்னதே புரியல. சபை முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போனாலும் என்ன இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டு எதுக்குள்ள பிணைக்கப்பட போறீங்க? இந்திய தொலைக்காட்சிகளேன்னு போயிடுவோம், சன் டிவிக்கு போயிடுவீங்க. இப்போ போனோடனே இல்லையா? போன உடனே முடிஞ்சிச்சு கதை, அவ்வளவுதான். இங்க இருக்கிற அமைதியா போன உடனே வாயை திறப்ப. நைட்டு 10 மணி வரைக்கும் வாயை மூடாத. இப்ப பேசுறதெல்லாம் என்னாச்சு? நானே கத்திக்கிட்டு நானே போறேன் இருக்கு. ஆண்டு ரொம்ப கொடுப்போமா? ஐயா வாயை திறந்தா என்ன பண்ணுங்க? இயேசுவி நாமத்தினால வாயை கட்டுறேன்னு சொல்லுங்க. வாயை கட்டுறேன்னு சொல்லுங்க. ஜோமனமா நறுக்கிறிய செய்வோமா? என்ன பின்னாடி செய்வோமா? கர்த்தருக்கு சித்தமானா எனக்கு கொஞ்சம் பணத்துக்காக வெயிட் பண்றேன். பணம்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஆள் வந்தா போதும், பணத்தை நான் செலவு பண்றேன். பணத்தை நான் செலவு பண்ணுவேன். கட்டுவோமா? எந்த ஊர்ல இருந்து ஆரம்பிப்போம்? இயேசுவி நாமத்தினாலே. நான் இல்லைனாலும் இந்த இதுதான் நிறைவேறட்டும். ஆமீன் சொல்லுங்க. செய்வோமா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம்.